வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியணியின் ரொம்ப வணக்கம். பஞ்சபட்சி மாரியப்பன். திசைகளில் யோனி திசையில் ஒன்று இருக்குது. யோனி திசைன்னு வச்சிங்கன்னா பிரதமைனா கிழக்கு, பிரதமைனா கிழக்கு, துதியை வடக்கு, துதியை வடக்கு, திருதியை தென்கிழக்கு, சதுர்த்தி தென்மேற்கு, சதுர்த்தி தென்மேற்கு, பஞ்சமி தெற்கு, பஞ்சமி தெற்கு, சஷ்டி மேற்கு, அஷ்டமி வடமேற்கு, நவமி வடகிழக்கு, தசமி ஆகாயம் பூமி. யோனி திசை மாதிரி யோனி அதே மாதிரி திசையை விட இன்னும் நிறையா இதுக்குள்ளே இருக்குது சாமி. அதே மாதிரி இந்த மிருகங்கள் நட்பு, பகை, பகல் இரவு, வளர்பிறை தேய்பிறை, இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது சாமி. இப்போ காகம் பற்றி வளர்பிறையில் என்ன இருக்கும், தேய்பிறையில் என்ன வரும், பகலில் என்ன வரும், இரவில் என்ன வரும். அதே மாதிரி புதன் ஆந்தை, அது என்ன வரும். இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரணும். ஆந்தை இப்போ நான் சொல்ல ஒன்று வேணால் நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆந்தை பற்றி இருக்குன்னா ஆந்தை பற்றி புதன் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆந்தை சந்திரன் இது பிரம்மாண்டத்து நீரா அல்லது ஓடுற நீரா, அப்படி ரெண்டு கணக்கில் வருது இல்லை. அதே மாதிரி காகம் தேய்பிரையா வளர்பிறையா, இது தேய்பிரையா வளர்பிறையா, இதுக்கு சஷ்டியா, இது இதெல்லாம் எல்லாமே உள்ளே ஒன்று ஒன்றா நான் சொல்ல ஒன்று ஒன்றா நீங்கள் உள்ளே வந்து தான் வரணும். அப்படி வரும்போது தான் இது இருக்கும். இப்போ பிரதமை சூனியம் இருக்குது. அந்த சூனியத்தில் வச்சு அந்த பிரதமை சரியாக வருமா அப்படிங்கிறது அதையும் பார்க்கணும். ஒவ்வொன்றையும் நீங்கள் நிறுத்தி பார்த்து தான் உடனே எல்லாமே வருமானம் வரவே வராது சாமி. திசைகள் அந்த சரக்கலை, மோரை, பஞ்சாங்கம், திசையில் என்னென்ன பஞ்சாச்சாரம், இது எல்லாமே நீ ஒன்றா சித்தி பண்ணி அதான் சொல்லுவேன். நான் இந்த வாழ்க்கையில் நான் 12 வருஷம் அனுபவப்பட்டு நான் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பஞ்சபட்சி சோதிடம். சும்மா உடனே எனக்கெல்லாம் இறைவன் கொடுத்தனா நீங்கள் நினைக்காதுங்க. 12 வருஷம் தேடலுக்கு எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷந்தான் இந்த பஞ்சாச்சாரம். இந்த பஞ்சகிச்சியை நான் பிடிக்கணும், நான் இதில் இது அனுபவிக்கல. அது என்னை இறைவனாக கொண்டு போய் அதுக்குள்ளே உள்ள விட்டது தான் இந்த பஞ்சபட்சி சோதிடம். இன்றைக்கி பஞ்சபட்சி சோதிடம் இன்றைக்கி தெற்க என்ன பட்சி இருக்குது, வடக்க என்ன பட்சி இருக்குது, எந்த பட்சியிலேருந்து எந்த பட்சி, இந்த அடி என்ன நட்சத்திரத்தில் இந்த பட்சி இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எதாக இருந்தாலும் உடனே சாதிக்கலாம். நம்ம ஒன்றுமே செய்யலை, மனதார நம்ம வேண்டினாலே அது உடனே நடக்கும். அது இறைவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே அவன் சொல்கிறான், இதை சொல்கிறான்னு அதெல்லாம் கிடையாது சாமி. நான் ஆண்டவன் முடிவில் இந்த பராசக்தி, இந்த பரம்பொருளுடைய இது மேலே சொல்கிறேன். அவங்க உணர்ந்து வந்தால் தான் சாமி உள்ளே வரலாம். இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி இதை நினைச்சலாம், இது சாதிக்கலாம்னு சொல்கிறாங்களா, அது உண்மையே கிடையாது சாமி. ஒன்று இறை சக்தி இருந்து நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவிதி இருந்தால் அந்த இறைவன் கொடுப்பாதான். மின் கர்மம், நம்ம செஞ்ச பாவ புண்ணியம், நம்ம தாய் இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுக்குள்ள நம்ம என்னக்கு இறைவன் எழுதியிருக்கிறானோ அந்த பிரார்த்தனை தான் நடக்கும் சாமி. அது அணியில் நீங்கள் என்ன படித்தாலும், என்ன இது பண்ணாலும், என்ன ஓதுனாலும், என்ன தியானத்தில் இருந்தாலும், விடிய தியானத்தில் விடிஞ்ச தியானத்தில் இருந்தாலும் இந்த இறை சக்தி கிட்ட நீங்கள் மோதவே முடியாது. இயற்கை நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும். அந்த வரப்பிரசாதம் நமக்கு உருவாக்கணும். அவன் நினைத்து உருவாக்கினால்தான். காமத்தை அழிக்கலாம், பெண்ணாசை அழிக்கலாம், பொன்னாசை அழிக்கலாம், எதுவுமே கிடையாது சாமி. அவன் நினைத்தால் உன்னை அழிப்பான். இந்த காமத்தை அழிக்கணும்னு அவன் நினைக்கணும். டேய் இது போதுனா ஒதுங்கிக்கோ அப்படின்னு அவன் சொன்னால் தான் ஒதுங்க முடியும். நீ இல்லைன்னா எங்கே மனம் இந்த காமம் உன்னை அழியாது. இதே ஆசை உனக்கு அழியாது. அவன் நினைக்கணும் இது போதுண்டா, நீ இதோட ஒதுங்கிக்கோ, உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, நீ வேறு நிலைமைக்கு போ, அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவன் உத்தரவு கொடுக்கணும் சாமி.
நான் அடக்கினேன், நான் பேசிடுவேன், வச்சிருவாங்க, இதெல்லாம் சுத்தம் போய். நான் என்னுடைய அனுபவம், அடியனின் அனுபவத்தை வச்சு நான் பேசுகிறேன். அதுக்கு அவன் சொல்கிறார் இல்லாமல் இந்த 12 வருஷத்தில் 4 வருஷம் நான் கஷ்டங்கள், 5 வருஷம் நான் பயங்கரமான கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருவேன் சாமி. இல்லை, இந்த 6 வருஷத்தில் இறைவன் எனக்கு அவன்கிட்ட என்றைக்கு நான் கட்டி பிடிச்சனோ அன்றைக்கி என்னை பிடிச்சிட்டான். ரைட்டு, இனிமேல் நம்ம இது வரைக்கும் என்னை ஒரு நோய் நொடி இல்லாமல் என்னை ஒரு 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 சொகுசான ஒரு வாழ்க்கையை உட்கார்ந்து என்னை வச்சு அழகு பார்க்குறான்னா அந்த பரம்பொருள் தான். அது நான் செஞ்ச பாவமோ புண்ணியங்களோ அதை நான் சொல்லலை. ஆனால் இறைவன் எனக்கு கொடுத்த இந்த இதை நான் இன்னும் மறக்கலை, இன்னும் அவனுக்காக கடமைப்பட்டிருக்கேன். இப்பையும் இந்த வயசுலேயே உங்களுக்கு யூடியூப்பில் எனக்கு 4 பேருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதும் இந்த பரம்பொருள் தான் சாமி. இதெல்லாம் நிறையா இருக்குது. என்னுடைய இதில் நீங்கள் இன்னும் உணர்ந்து நான் இன்னும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தர் மாதிரி நான் அவன்கிட்ட காப்பி அடிக்கணும், இவன்கிட்ட காப்பி. இது என்னுடைய சக்தி, எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை உங்கள்கிட்ட பகிர்றேன், அவ்வளோதான். நீங்கள் அது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி நினைச்சேன் அதனுடைய தீர்ப்பு உங்கள் கையிலே நான் கொடுக்குறேன். இறைவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை நான் எல்லோருக்கும் பகிர்றேன். அதில் நல்லது, இவர் சொல்கிறது பொய் நினைக்க நீங்கள் பாருங்கள், உணர்ந்து வாங்க. எல்லாமே உண்மை கிடையாது சாமி. அதுதான் நான் இன்னும் தலையில் அடிச்சுக்கிட்டு இப்போ சொல்கிறதா தான். அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், இந்த சமஸ்கிருதத்தில் படிக்கிறான், இதை படிக்கிறான். எது உனக்கு அந்த கொடுப்பனை இருந்தால் நீ உள்ளே படுத்திருந்தாலும் எழுப்பி தட்டி கொடுப்பான் சாமி. அதான் உண்மை, அதான் இறைவன், அதுதான் பரம்பொருள், அதான் அந்த வெட்ட வெளி, எல்லாமே அவன் தான். நான்லாம் 3 நிலை சமாதியாகி வந்திருக்கேன் சாமி. எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். சாவுன்னா இப்போ எனக்கெல்லாம் இப்போலாம் ராஜா மாதிரி இன்னைக்கு இப்போ என்னன்னு செத்தாலும் சமாதியான ராஜா. அந்த இதெல்லாம் உணர்த்திட்டானே. இதாண்டா நீ ஏன்டா அதை பற்றிலாம் கவலை. எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் கற்று எனக்கு கொடுத்துட்டான். இப்போ இருக்குது அவனுடைய தேவையில் வாழ்கிறேன், அவ்வளோதான். அவன் சொல்கிற நாடகத்தை நான் ஒரு நடிகராக நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நாடகம் என்றைக்கு தர மூடுதோ அவனுக்கு மூடிட வேண்டியதான், அவ்வளோதான். சாப்பிடாமல் இருந்து பார்த்தேன், சாப்பிட பசி இல்லாமல். நான் சொல்ல பசிச்சுட்டு சாப்பிடாமல் இருக்கல, பசியே இல்லாமல் இருந்தேன். எவ்வளவோ என்னென்னமோ சாப்பிட்டோம்லாம். அன்றைக்கி பசினா வேண்டாம். இன்றைக்கும் இறைவன் ஒரு வேளை சாப்பாடு இல்லை, இன்னைக்கு இந்த அளவு வாழ வைக்கிறான். அதுவும் அவன் கொடுத்த உணர்த்தான். இந்த சூழ உடம்பை நீ வாழ வச்சா தாண்டா சூழ்ச்சிய உடம்பு உன்னால் கற்றுக்கிட முடியும். அதுக்காவது 2 சின்ன பாடுறா அப்படின்னு கொடுத்ததுனால தான் அந்த ஒரு வேளை அரை வேளை சாப்பாடுனாலும் ஏதோ அது கூட குழம்பு சாதத்தெல்லாம் ஊற்ற முடியாது சாமி. வேணும்னா பால் தயிர் ஊற்றி சாப்பிடலாம். அதுதான் என்னுடைய உண்மையை நான் சொல்கிறேன். அதான் இதை சொல்கிறாங்களே, நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் எல்லா நிலையும் எனக்கு கொடுத்துருக்கான் சாமி. இறைவன் எனக்கு எல்லா நிலையும் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்ட விட எனக்கு அனுபவமாக உணர்த்திருக்கிறான். அதுதான் பெருமை. நான் சொல்கிறேன், அதான் சொல்லலை. நீ வாசியோகத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கானா அடைஞ்சவன் சொல்ல முடியாது, அடைஞ்சவன் தான் சொல்ல முடியும். அதுவும் அடைஞ்சதுன்னா பெரிய கிரீடெல்லாம் கொடுக்கறது கிடையாது, தன்னைத்தானே உணர்ந்து தான் வந்திருக்கிறான். ஆகினால எவ்வளவோ கஷ்டங்களெல்லாம் கொடுத்து என்னை நான் சொன்னேன், உன்னை கட்டிட்டேன், பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். என்னை போய் சேர்த்துது, இல்லை என்னைய வாழ வை, இல்லை 4 பேருக்கு என்னைய இதாகும், அவ்வளோதான். இப்பையும் அதுதான். எனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு நிலைமை எனக்கு கொடுத்துருக்கானா, இன்றைக்கி ராஜா மாதிரி நான் இருக்கேன்னா அதை பரம்பொருள் தான் சாமி. அதெல்லாம் நீங்கள் நினைச்சே இல்லை, நான் இல்லை. அனுபவப்பட்டு உணர்ந்து வாங்க. அது இன்னொரு தன்மை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது சாமி. பஞ்சபட்சின்னு பச்சையும் பேர், அதான் பச்சியில் மந்திரம் போடுறான், மாயம் போடுறான், அது லவையே கிடையாது சாமி. எல்லா இதுவும் சுத்தல். உன் நிலை கரெக்டாக இருந்தால் எல்லாமே நீ நினைத்தது நடக்கும் சாமி. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். நீ என்ன செய்ய, அதான் சொல்லலை, ஒரு வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அப்படிங்கிறாங்க, அது கிடையாது. நீ பரம்பொருள்கிட்ட போகும்போது இன்பம் தான், ஒரு துன்பம் வராது சாமி. அல்ப சுகத்துக்கு 5 நிமிஷம் சுகத்துக்காக நீங்கள் எல்லாம் அழிக்கிற. நீ இந்த பரம்பொருள்கிட்ட வந்து பாரு, 24 மணி நேரம் ஆனந்த வெள்ளத்திலே மிதக்கலாம் சாமி. அதான் பரம்பொருள். அந்த இதை திறந்து விட்டு அதெல்லாம் நான் இன்னும் சில இது சொல்லக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நான் வர்றேன். அது கடைசியில் உங்களுக்கு எல்லாமே சொன்னேன். பிரம்மமந்திரம் திறக்கும் போது இருக்கிற ஒரு ஆனந்தம், இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சு பார்க்கணும். நம்ம பிறந்தது எதுக்கு சாமி? அந்த பிறந்ததே இதுதான்டா அப்படின்னு காமிச்சா பாரு அந்த பரம்பொருள். அதுதான் சாமி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்த கர்மங்கள் யார்? நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன், நானுங்கிற அகந்தை ஒழிந்து எல்லாமே இப்படி நான் என்ன இருக்கேன், இறைவன், என்னுடைய இறைவன், நானும் இறைவனோடு இருக்கிறேன், அவ்வளோதான்.
நானுங்கிற ஒரு அந்த அகந்தையை ஒழித்து, அந்த ஆசையை தொலைத்து, அந்த காமத்தை தொலைத்து, அந்த பொன்னாசையை தொலைத்து, மண்ணாசையை தொலைத்து, இதுதான் வாழ்க்கை. பிறந்தோம் இன்றைக்கி சாவு. நீ எப்போ எந்த நிமிஷம் ராஜா, அவ்வளோதான். நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உட்காந்துருக்கேன் சாமி. இதில் ஒன்றும் இதில் பெருமையாக ஒன்றும் கிடையாது. நானும் சொல்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். ஒன்றும் இதில் ஒன்றுமே கிடையாது. நம்பினவனுக்கு தெய்வம், அவ்வளோதான் உண்மை. இறைவன் இருக்கிறான் கண்டிப்பாக 100க்கு 100 இருக்கிறான். அதான் என்னுடைய கருத்து, என்னுடைய சப்ஜெக்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் பார்த்துருக்கா பாரு, கண்ணால் நமக்கு 24 வரை என் கூட இருக்கிறான். அவன் தான் இறைவன். எனக்கு என்ன இன்பம் துன்பம் எதுவுமே கிடைக்கும், ஒரே இன்பம் தான். அப்படியே உட்கார்ந்து கொஞ்சம் நிலையில் இருந்தால் பேரானந்தத்தில் உட்காந்துருக்கலாம் சாமி. அப்படியே ஒன்றுமே இல்லை. நான்லாம் ஒரு இடத்துல உட்கார்றது கூட யோசனை. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு உட்காந்தா ராத்திரி 8 மணி வரைக்கும் அப்படியே தன்னை மறந்து உட்காந்துருக்கேன். சோறு கந்து எல்லாமே இல்லை எனக்கு. இல்லாமல் தான் பரம்பொருள் என்னமோ கண்ணுக்குள்ளே ஓடுது, அதில் ஓடுது, இதில் ஓடுது. ஏதோ பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். 10 நிமிஷம் உட்காராது முடியாதவன் இன்றைக்கி 24 மணி நேரம் உட்காரணுன்னா உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த பரம்பொருள் கொடுத்த சக்தி தான். அதனால் இன்னும் நிறையா இருக்குது சாமி, எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் இன்னும் நிறையா சொல்லணும்னு, எனக்கு உள்ளே இருக்கிறத எல்லாம் பகிரணும்னு எனக்கு ரொம்ப ஆவல். நான் போகும்போது என்னமே கொண்டு போக போகல. எனக்கு இறைவன் நான் பிறக்கும்போது கொடுக்கல, போகும்போது என்னை கொண்டு போகிறதும் இல்லை. நான் நான் அனுபவத்தை, நான் உணர்ந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்றேன் சாமி. இந்த வயசுலேயும் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை உணர்றேன்னா அந்த பரம்பொருள் கொடுத்த சக்தி தான், அந்த உணர்த்தல் தான். இன்னும் நிறையா இருக்குது சாமி, நிறையா சொல்கிறேன். இந்த இதை பாருங்கள். இன்னும் எல்லாம் நீங்கள் நான் சொல்ல எல்லாமே சுற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உணர வேண்டியிருக்கும். அதனால் பஞ்சபட்சி இன்னும் நிறையா இருக்குது சாமி. இன்னும் கிரகங்கள் நிறையா இருக்குது, திசைகள் இருக்குது. திசையை வச்சு கிரகங்களை வச்சு பாருங்கள். அப்புறம் ஜோதிடம் எல்லாம் ஒன்றுன்னா சொல்லி என்னால் முடிஞ்சது நான் உணர்ந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இதை வந்து பாருங்கள். நமச்சிவாயம். சிவாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய பகவான்.